தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிரு. இந்த ஒரு தடவை இத பெருசா எடுத்துக்காம விட்டுடு. இனிமே இப்படி நடக்காது. ஈஸியா சொல்லிட்டீங்கப்பா. ஆனா நான் பட்ட அவமானத்துக்கு சாகுற வரைக்கும் பதில் தேடிக்கிட்டே தான் இருக்க போறேன். நாளைக்கு என் மேல என்கொயரி வரப்போகுது. டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. மேலிடத்துல என்ன பத்தி அசிங்கமா பேச போறாங்க. பேட்ச்லயே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லி பெருமையா குத்திக்கிட்ட மெடலை திருப்பி கொடுக்க வேண்டியது வரும். என்னோட எல்லா பெருமைக்கும் என்னோட அப்பா தான் காரணம்னு அன்னைக்கு நான் பேசினேன் பாருங்க. அத வாபஸ் வாங்கிக்கிறியா இல்ல இந்த பெருமைக்கும் காரணமா அவர் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட போறியான்னு என்ன கேட்பாங்களேப்பா. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? ரஞ்சனி, டோன்ட் ஃபீல் ரஞ்சனி. இத பாரு ரஞ்சனி, இனிமே இப்படி ஒரு சங்கடம் என்னால உனக்கு வராது. ஆனா இந்த காரணத்துக்காக உன் மேல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும்னு பயப்படுற பாரு, அந்த பயம் உனக்கு வேண்டாம். அதை நான் பாத்துக்கிறேன். உங்க செல்வாக்கு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அந்த சேத்த பூசி இந்த கரையை மறைக்கிறேன்னு சொல்றீங்களா? போதும்பா, பட்ட அசிங்கம் ஒண்ணு போதும். விட்டுருங்க பிளீஸ். ரஞ்சனி, கதவை தரமா. ரஞ்சனி, கதவை தரமா. ரஞ்சனி, கதவை தரமா. கதவை தரமா. ரஞ்சனி, என்னம்மா? ரஞ்சனி, மத்தியானம் உள்ள போனவ இன்னும் வர காணுங்க. கூப்பிட்டா பதிலே பேச மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் பாக்குறேன். ரஞ்சனி, 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 don't play around. This is serious. ரஞ்சனி கண்ணா, open the door மா. ரஞ்சனி, அப்பா வந்திருக்கேம்மா. ரஞ்சனி, ரஞ்சனி, don't play around. This is no game. I promise you. வா, வெளியில வா. ரஞ்சனி, please open the door. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நான் இதோட 100 தடவைக்கு மேல கூப்பிட்டுருப்பேன். பதிலே பேச மாட்டேங்கிறா. உள்ள அவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலீங்க. எந்த சத்தமும் இல்ல. சரி, அந்த பக்கம் விண்டோ ஒண்ணு இருக்கு, அத பாத்தியா? அவ கதவை சாத்தும் போதே ஜன்னல் எல்லாத்தையும் சேர்த்து சாத்திட்டாங்க. நான் அப்பவே பார்த்துட்டேன். Should you not be alert? இந்த நேரத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டாமா?
அவ கோபத்துல உள்ள போயிருக்கா இல்லையா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்? ச்சே. ரஞ்சினி 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 ப்ளீஸ் வெளியில வாமா. ரஞ்சினி ரஞ்சினி டோன்ட் ப்ளே. கதவு தரமா. ஓபன் தி டோர். ரஞ்சினி ரஞ்சினி வெளிய வாமா. சொல்றது கேளுமா, கதவு தர. ஐயா, ரஞ்சி- மேட்டுப்பாளையம் போகணும்னு சொன்னீங்களே, மணி 4 ஆச்சு, வண்டி ரெடியா இருக்கு. அது கிடக்கட்டும்யா. பழனிசாமி, ரஞ்சினி உள்ள போய் ரொம்ப நேரமாவது, கதவு திறக்கவே மாட்டேங்கிற. எவ்வளவு தட்டினாலும் நீ என்னன்னு கொஞ்சம் கேள. என்னம்மா அவ என்ன குழந்தையா? அசந்து தூங்கிருப்பா, வேற ஒண்ணும் இல்ல. யோ அதெல்லாம் இல்லையா, அவளுக்கு எங்க மேல கோபம். கதவு திறக்க மாட்டேங்கிறா. நீ தட்டி பாரு, அவ திறக்கறாள பார்க்கலாம். ஓ பாரு. தட்டு. ரஞ்சினி, ரஞ்சினிமா, ஏம்மா அப்பா வந்திருக்காரு. ரஞ்சினி, பழனிசாமி வந்திருக்கம்மா, கதவு தரமா. ரஞ்சினிமா, ரஞ்சினி. ரஜினிமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ரஞ்சினி, நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும். ஆனா இங்க வேண்டாம், போற வழியில பேசிக்கலாம் வாங்க. ரஞ்சினி 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 இல்ல. எங்க போற நீ? why this bag? வீட்டை விட்டு வெளிய போறியா? அம்மா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில சொல்லு. என்னம்மா, ஏன் இப்படி பேக் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்ட? உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? அப்படி என்ன நடந்து போச்சு? அப்பதான் சொல்லிட்டார்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும்னு. அப்புறமா ஏமா? மன்னிச்சிருங்கம்மா, என்னால இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்பா போலீஸ் வேலையை விடக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த வேலையில நான் இருக்கணும்னா இந்த வீட்ல இருந்து வெளியில போனாதான் முடியும். ஏய் என்னம்மா இது? எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு நினைக்கிறவங்க மெஜாரிட்டியா இருக்கலாம். ஆனா இப்படிதான் வாழணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு தான் நான் வேலையில சேர்ந்திருக்கேன். என்னால என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. இனிமே அதுக்கு அவசியம் வராது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேண்டாம்ப்பா. அப்பா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்ல அப்பா. அப்பாங்கிற பதவியில உங்களை விட சின்சியரா வேற யாராலையும் இருக்க முடியாது. உங்க பொண்ணு நான். என்னோட பதவிக்கு நானும் சின்சியரா இருக்கணும் இல்லையா? வாத்தியார் பிள்ளை மக்கா இருந்தா அதனால வேற யாருக்கும் பெரிய நஷ்டம் வராது. ஆனா ஒரு கிரிமினலோட பொண்ணு போலீஸ்காரியா இருந்தா இந்த ஊரே காரி துப்பும். உங்களுக்கு அது பழகி இருக்கலாம், ஆனா எனக்கு இதுல இஷ்டம் இல்லப்பா. என்ன வற்புறுத்தாதீங்க. நல்லா யோசிச்சுட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். I'm leaving, Daddy. ரஞ்சினி சொல்லு ரஞ்சினி, சொல்லு. ரஞ்சினி, ரஞ்சினி, போகாதம்மா, சொல்றதை கேளுமா. ரஞ்சினி, கேளுமா. ரஞ்சினி, போகாத. ஐயோ. பாத்து நிக்காத. கூட போயா. அவளை எப்படியாவது கூட்டிட்டு வா. அவளை கூட்டிட்டு வராம நீ மட்டும் வரக்கூடாது. ஓ, எல்லாம் நீ கொடுக்கற செல்லம். நான் என்னங்க பண்ணேன்? ஐயோ. ரஞ்சினி, ரஞ்சினி சொன்ன போகாதம்மா. ரஞ்சினி, அம்மா, ஐயோ போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நான் அப்பவே சொன்னேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேனா இல்லையா?
ஆஃப்டர்நூன் மேடம். Good afternoon. லஞ்ச் நல்லா இருக்கும், வாங்கிட்டு வரட்டுங்களா? நோ தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். ரஞ்சினிமா, நீ யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடல் மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு எதுக்குமா போலீஸ் குவார்டர்ஸ்ல வந்து தங்கணும்? போலீஸ் வேலை ரொம்ப கஷ்டம் அங்கிள். மத்தவங்க செய்யற தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வேலை இது. இந்த வேலையில இருக்கிறவங்க முதல்ல அவங்க சுத்தமா இருக்கணும். குற்றத்தோட நிழல் கூட அவங்க மேல படாம இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லலமா, ஆனா நீ இத பத்தி கவலைப்படுறத நினைச்சாதான் ஆச்சரியமா இருக்கு. ஏமா, உன் மேல யாரு என்ன தப்புமா சொல்ல முடியும்? நான் மட்டும் இல்ல அங்கிள். என்னோட அப்பா, அம்மா, அண்ணன், இத்தனை நாளா நான் வாழ்ந்துட்டு இருந்த சூழ்நிலை நினைக்கும் போது எனக்கு அவமானமா இருக்கு. என்னோட அப்பா என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே. நான் உங்களை தப்பு சொல்ல மாட்டேன் அங்கிள். நீங்க சம்பளத்துக்கு வேலை பாக்குறவரு. கேள்வி கேட்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. இஷ்டம் இல்லைன்னா வேலையை விட்டு போகலாம். ஆனா இருக்கிற வரைக்கும் அனுசரிச்சுட்டு போயிட்டே தானே இருக்கணும். அப்பா மேல வருத்தமா ரஞ்சினி? வருத்தம் இல்ல அங்கிள், கோபமா இருக்கு, வேதனையா இருக்கு. நினைச்சு பார்க்கும்போது ஒரு வெறுப்பா இருக்கு. வீட்ல இருந்து நான் போன் பண்ற மாதிரி அம்மாவை வச்சு கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு போன் பண்ணிருக்காங்க. நான் சொல்றதா நினைச்சுக்கிட்டு எல்லா டெண்டரையும் அப்பாக்கே கொடுத்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு கால் ஃபார் பண்ணணும், ஏலம் டேட் அனௌன்ஸ் பண்ணணும், எல்லாமே ப்ராப்பரா நடக்கிற மாதிரி ஒரு ஷோ காட்டணும். ஏன் பேரை வெளியாளுங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு விரும்புறவன் நான். அன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ உங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டலான்னு அந்த குருக்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாரு. அந்த பேச்ச உடனே கட் பண்ணி அதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு வந்தவன் நான். இது எல்லாமே என்னோட அம்மா பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே நான் பேசுற மாதிரி கமிஷனருக்கு போன் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்கன்னா இனிமே எப்படி அங்கிள் அந்த வீட்ல இருக்க முடியும் சொல்லுங்க அங்கிள். ரஞ்சினி, நேர்மையா வாழணும்னு எல்லாருமே நினைக்க மாட்டாங்கம்மா. கிடைச்ச சந்தர்ப்பத்தை தனக்கு எப்படி சாதகமாக்கலாம்னு நினைக்கிறதாமா மனித சுபாவம். ஆமா, மானா மாடான்னு பார்க்காம பசிக்கும் போது அடிச்சு திங்கிற ஜாதி மிருகங்களோட ஜாதி. என்னோட அப்பா சேர்த்த அத்தனை சொத்துமே சட்ட விரோதமா சம்பாதிச்சு சேர்த்ததுன்னு நினைக்கும் போதே எனக்கு கேவலமா இருக்கு. அந்த காசுல தான் நான் வளர்ந்திருக்கேன், இவ்வளவு நாளா சாப்பிட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. உன் வேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிற இந்த காலத்துல இப்படித்தான் வாழணும்னு நீ நினைக்கிற பாரு, அது ரொம்ப பெரிய விஷயமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்க ரஞ்சினி. என்னடா நான் இப்படி பேசுறேன்னு நீ நினைக்காத. நிர்வாண நகரத்துல கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன். உன் மனசுக்கு எந்த குறையும் வராம நீ எப்பவும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. இங்க பாரு, உனக்கு எப்ப என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு ஒரு போன் பண்ணு போதும், நான் உடனே வந்துருவேன். நான் மேக்ஸிமம் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல அங்கிள். எக்ஸ்கியூஸ் மீ, பிஸ்கட்டும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. இந்த குவார்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேடம்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, பக்கத்துல தான் எனக்கு வீடு. கூப்பிட்ட உடனே வந்து. தேங்க்ஸ், டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். அங்கிள் நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. அப்பா கேட்டார்னா என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. சரிம்மா, வீட்ல இருந்து ஏதாவது வேணும்னா யோசிச்சு வை. உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லு, நான் உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவாம்மா? வீடே வேண்டான்னு வந்திருக்கேன் அங்கிள். ரஜினி, நான் வரேம்மா. ராவுகாரு, தேவையில்லாம நீங்க கவலைப்படுறீங்க. சாமி அப்ப சொன்னா சாமியே சொன்ன மாதிரி 4 கோடி 5 கோடி சரக்கெல்லாம் அசால்ட்டா ஒரே ராத்திரி இடம் மாறுது. இது என்னையா பிசாத்து 1.5 கோடி சரக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. என்ன?
சரக்கு அனுப்பிட்டு ஃபோன் பண்றேன். ஐயா வணக்கம் ஐயா. வாயா. ஐயா ஒரு முக்கியமான சமாச்சாரங்க ஐயா. ரஞ்சினி அம்மா இப்ப அவங்க வீட்டுல இல்ல, போலீஸ் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க ஐயா. என்னையா சொல்ற? எப்பல இருந்து? நேத்து தான் வந்தாங்க ஐயா. வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க முகம் ஒரு மாதிரியா இருந்தது. என்ன ஏதுன்னு நான் கேட்க முடியாதுங்கய்யா. மருதா, இதாண்டா நமக்கு சரியான டைம். இந்த சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடணும். சரிப்பா. நமக்கு வந்த தலைவலி ஒழிஞ்ச மாதிரி இருக்கும். அவ அப்பனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்த மாதிரி இருக்கும். கிழமை ரொம்ப துள்றான். கரெக்ட்பா. நான் இப்பவே நம்ம ஆளுங்களுக்கு சொல்றேன். நிதானமா யோசிச்சு பிளான் பண்றதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுப்பா. இப்பவே முடிச்சிடணும். ஐயா சொல்றீங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. போலீஸ் குவார்டர்ஸ்ல வச்சு நீங்க எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லதுங்கய்யா. ஏன்? யோ, அவ அவங்க அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் என் பாதுகாப்பு. வெளியே வந்துட்டான்னா போலீஸ் குவார்டர்ஸ் இல்ல, மிலிட்டரி கேம்ப்ல இருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அப்படி இல்லைங்கய்யா, எங்க குவார்டர்ஸ் ஏரியாவில் செக்யூரிட்டி ஜாஸ்தியா இருக்குங்கய்யா. சிஆர்பி ட்ரைனிங் வேற நடந்துகிட்டு இருக்கு. நைட்டெல்லாம் அவங்க முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐயா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அதான் சொல்றேங்க ஐயா. இல்லையா, இந்த சான்ஸை விட்டா இதை விட அருமையான சந்தர்ப்பம் வராதியா. நீ தகவல் சொல்லிட்டல, விட்டு மத்தத நான் பாத்துக்கிறேன். அவ ஏன் வீட்டை விட்டு வந்தாங்கிறது முக்கியம் இல்ல. என் கையால சாவறதுக்கு தான் வந்தான்னு நான் எடுத்துக்கிறேன். மருதா, நீ என்ன பண்றன்னா? ஐயா எனக்கு ஒரு யோசனை தோணுது. ரஞ்சினி மேடம் டெய்லி ஈவினிங் ஆனா வனபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போறாங்க. அது காட்டுக்குள்ள இருக்கிற கோவில், உங்களுக்கே நல்லா தெரியும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, பூசாரி மட்டும்தான் இருப்பாரு. அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் இல்ல. பொம்பளைங்கெல்லாம் விளக்கத்து போவாங்களே, அந்த கோயில் தானே? ஆமாங்க ஐயா. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் வரன் அமையறதுக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கு தாலி போல நிலைக்கவும் வேண்டிப்பாங்க. நல்லதா போச்சு. அவளை கண்ணி கழியாம சாமி கிட்ட அனுப்புறேன். அவ கூட போலீஸ்காரங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? யாரும் கிடையாது. ரஞ்சினி மேடம் ஜீப்ல கூட போறது இல்ல, நடந்தே தான் போவாங்க. விடுறா, பக்தி முத்துனா ஸ்ட்ரைட்டா முக்தி தான். நீ நம்ம ஆளுகளை இப்பவே கூப்பிடு. நாளைக்கே மேட்ரை முடிக்கிறோம்.